ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டன் வாங்கியிருக்கேன். எலும்பு கறி ரெண்டுமே சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 6 விசில் அடிக்கட்டும். மட்டன் நல்லா வேகட்டும். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்புறம் சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக தட்டியும் வதக்கணும். அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருப்போம் இல்லையா மட்டன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆச்சி மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கறி மசாலா பொடி, இது எங்கள் ஊரில் கிடைக்கும். ஃபேமஸான கறி மசாலா பொடி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நான் இதில் தேங்காயும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததும் மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்டியான மட்டன் கறி குழம்பு ரெடி ஆகிட்டு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.